Sangidam 34:8. O taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in him. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட்டா ஒரு குறிப்பிட்ட மனுஷன் கர்த்தரை ருசித்து பார்த்தான். அவனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். We will turn to Luke chapter 5 verse 1 to 10. ஒரு சின்ன ஒரு வேத தியானம் போல நம்ம பண்ண போகிறோம். ஒரு டிசைப்பிளோட வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். லூக் சாப்டர் 5ல் இதுக்கு நான் ஒரு டைட்டில் எப்படி கொடுத்துருக்கேன்னா ட்ரூத் எக்ஸ்பீரியன்ஸ்ட். இப்போ சைமன் பீட்டர் அவர் தேவனுடைய வார்த்தையை அவர் எப்படி அனுபவித்தார், ஹவ் ஹி எக்ஸ்பீரியன்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். அப்படி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லூக் சாப்டர் 5ல் 1ல் ஃபர்ஸ்ட்டு இது எல்லாமே எப்படின்னா ஒரு ஜப குறிப்பு போல் நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த செய்தி கேட்க நீங்கள் இது போலெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் போல் நீங்கள் எடுத்துக்கங்க. The Luke chapter 5 verse 1 என்ன சொல்லுதுன்னா, So it was as the multitude pressed about him to hear the word of God that he stood by the lake of Gennesaret. Luke 5:1. கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். திரளான ஜனங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவ வசனத்தை கேட்கும்படியாக அவர்கிட்ட வராங்க, நெருங்குறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்குறோன்னா people should be hungry for the word of God. எங்கெல்லாம் சுவிசேஷ கூட்டம் நடக்குது, எங்கெல்லாம் ப்ரேயர் மீட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் ஜனங்க ஆசையாக ஆவலாக வரணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, இன்றைக்கு ஆவியானவர் என்னோட என்ன பேச போகிறார் அப்படின்ட்டு நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஜீசஸ் இஸ் அ க்ரௌட் புல்லர். ஜீசஸ் எங்கெல்லாம் போனார் அங்கெல்லாம் திரளான ஜனக்கூட்டம் அவரை சூழ்ந்து வந்தாங்க. இன்றைக்கு ஜீசஸ் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார், இன்னைக்கு நம்ம என்ன சத்தியத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சுற்றி ஜனங்க வந்தாங்க. இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் போல் இல்லை. எல்லாரும் இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம மனுஷி மீட்டிங்கே காலையிலே ஒரு நோட்டீஸ் போட்டுருவோம், அப்புறம் கரெக்டாக 8 மணிக்கு ஜாயின் ஆகுன்ட்டு அப்படி போட்டுருவோம். ஆனால் ஜீசஸ் பாருங்கள், அந்த டைமில் நோ நோட்டிஃபிகேஷன், எந்த நோட்டிஃபிகேஷன் இல்லை, எந்த ஒரு பேனர் இல்லை, எந்த ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. எங்கெல்லாம் ஜீசஸ் போகிறாங்க அங்கெல்லாம் ஒரு திரளான ஜனக்கூட்டம் சத்திய வசனங்களை கேட்கறதுக்கு அவங்க எப்படி இருக்காங்க, தாகமாக இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஜனங்க they should be hungry for the word of God. ஏன் இந்த ஹங்கர் அவங்களுக்குள்ளே இருக்கணும்னா நம்ம ஒன்றொன்றாக படிக்க போகிறோம். இந்த வேத வசனங்களினால என்ன ஆகுதுன்னா யாரெல்லாம் வேத வசனம் கேட்குறாங்கோ அவங்க எல்லாருமே விசுவாசத்தில் அவங்க க்ரோ ஆகுறாங்க. they will grow in their faith life. அவங்களோட விசுவாசம் எப்படி ஆகுது, அது உறுதிப்படுது. இங்கே ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறார். லூக் 4:43 to other cities also because for this purpose I have been sent. Luke 4:43. அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறார், நான் மற்ற ஊருக்கும் போகணும், நான் பிரசங்கம் பண்ணணும், இந்த ப்ரீச்சிங்காக இந்த டீச்சிங்காக இதுக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஜீசஸ் தன்னை பற்றி சொல்கிறாரு. இப்போ நம்ம திரும்ப லூக் 5க்கு வந்துடலாம். லூக் 5ல் ஒரு வசனமாக நம்ம பார்க்க போகிறோம். லூக் 5:2 என்ன போட்டிருக்குன்னா, and they saw 2 boats standing by the lake, but the fishermen had gone from them and were washing their nets. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார்.
மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை மீட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு தெரியும் இந்த போர்ஷன் வந்து நமக்கு புதுசு இல்லை. அந்த நைட்டில், இந்த ப்ரீவியஸ் நைட்டில் பீட்டர் அண்ட் ஆண்ட்ரூ, ஜான் அண்ட் ஜேம்ஸ், இந்த 4 பேரும் வந்து அவங்க மீன் பிடிக்க கடலுக்கு போகிறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த டைமில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த அந்த நெட்டுகளை வந்து அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, அலசி கொண்டு இருக்கிறாங்க. இந்த அலசறது, அந்த க்ளீன் பண்ணுறதெல்லாம் இது எது குறிக்குதுன்னா, இட் இஸ் அ ஃபினிஷிங் திங். அன்னைக்கு உள்ள வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே வந்து சிஸ்டர்ஸாக இருக்கோம். நமக்கு தெரியும் நம்ம வந்து இப்போ இந்த டைமில் வந்து டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு கவுத்த பிறகு இட் இஸ் ஃபினிஷ், இட் இஸ் ஓவர், அந்த நாளின் காரியங்கள் ஓவர். ஸோ அன்றைக்கு வந்து அவங்க எப்படி அந்த ஒரு பகுதியாக நம்ம பார்க்கும்போது அன்றைக்கு பீட்டர் சொல்கிறாரு, ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. அநேக முறை நம்மளோட வாழ்க்கை இது போல் இருக்கும். நமக்கு வந்து இது முடிவாயிடுச்சா, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு கொஷன் மார்க்கு போல் இருக்கும். தேவர் கிளீனிங் தேர் நெட்ஸ், தேவர் ஃபினிஷிங் இட். ஸோ ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்பெல்லாம் மனுஷ புத்தியில் வந்து இது இவ்வளோ தான் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நோ, இட்ஸ் நாட் ஓவர் அப்படின்றாரு. ஸோ இது ஒரு காரியம். அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, லூக் 5:3, then he got into one of the boats which was Simon's and asked him to put out a little further from the land, and he sat down and taught the multitudes from the boat. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஜீசஸ் இஸ் டீச்சிங் த மல்டிடியூட். எல்லாரும் திரளான ஜனக்கூட்டம் இருக்காங்க. திரளான ஜனக்கூட்டத்துக்கு ஆண்டவர் வந்து போதகம் பண்ணுறாரு, டீச்சிங் பண்ணுறாரு. டீச்சிங் பண்ண பிறகு, அந்த டீச்சிங் முடிஞ்ச பிறகு அவர் வந்து பீட்டருக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, அடுத்த வசனத்தில், when he had stopped speaking, he said to Simon, launch out into deep and let your nets for a catch. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆமீன். ஆழத்தில் கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். எப்போ சொல்கிறாரு? டீச்சிங் எல்லாம் பண்ண பிறகு அந்த காலியான படகுல அன்றைக்கு ஆண்டவர் ஏறி அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க, டீச்சிங் பண்ணுறாங்க. டீச்சிங் பண்ண முடித்த பிறகு அவர் பீட்டருக்கு என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் ஆழத்தில் போடு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ பீட்டர் சொன்ன பதில் வந்து நமக்கு தெரியும், லூக் 5:5. பட் சைமன் Peter answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆமீன். இந்த ஆகிலும் இந்த இங்கிலீஷில் வந்து நெவர்தலெஸ். பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனாலும் இப்போ அண்ட் வி காட் நத்திங், ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்றாங்க. ஆனாலும் நெவர்தலெஸ் அட் யோர் வேர்ட் ஐ வில் லெட் டவுன் த நெட். நீங்கள் சொன்னதுனால நான் என்ன பண்ணுறேன்னா வலையை போடுகிறேன் அப்படின்ட்டு. அநேக முறை நம்ம வாழ்க்கையில் கூட அநேக பிரயாசப்படுறோம். நம்ம இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறோம், அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறோம், இது ப்ரமோஷன் பார்க்குறோம், அது ப்ரமோஷன் பார்க்குறோம், இந்த பிரயாசம் அந்த பிரயாசம், இந்த டிப்பு பண்ணி பார்க்கலாமா, அந்த டிப்பு. அநேக முறை நம்ம அநேக காரியங்களுக்காக பிரயாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனாலும் இன்றைக்கு வந்து பீட்டர் சொன்ன விதமாக, சைமன் பீட்டர் அவங்க சொன்ன விதமாக, ஆகிலும் உமது வார்த்தையின் பிரகாரம் நான் என்ன பண்ணுறேன், வலையை போடுகிறேன். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எம்டினஸ், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த வெறுமையில்
தேவனுடைய வார்த்தை கேட்ட பிறகு நம்ம வந்து ஒபே பண்ணுறோம் பாருங்க, ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுகிறோம் பாருங்க. அந்த கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆசிர்வதிக்கிறார். அந்த கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு. ஏப்ரஹாம் பற்றி கூட நமக்கு தெரியும். ஏப்ரஹாம் வந்து தன்னோட ஒரே குமாரனை கொடுக்க சொல்லும் போது ஏப்ரஹாம் வந்து கீழ்ப்படுகிறாரு, அவர் போகிறாரு. ஸோ எங்கெல்லாம் ஜனங்க வந்து இந்த சைமன் பீட்டர் போல சொல்றாங்க, ஆகிலும் உமது வார்த்தையின்படியே நான் என்ன பண்றேன், வலையை போடுகிறேன் அப்படின்றாரு. நமக்கு தெரியும், வலையை போட்ட பிறகு அவங்களுக்கு என்ன கிடைக்குது, திரளான மீன் அன்னைக்கு கிடைக்குது. அடுத்த வசனம் நம்ம படிக்க போறோம், லூக் 5:6. And when they had done this, they caught a great number of fish, and their nets were breaking. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஜீசஸ் சொன்ன உடனே அவங்க கீழ்ப்படுகிறாங்க. சைமன் பீட்டர் வந்து கீழ்ப்படுகிறாரு. நாங்கள் வந்து நைட் ஃபுல்லாக பிரயாசம் பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் கிடைக்கல. பட் நீங்கள் சொல்கிறதுனால, நெவர்தலெஸ், ஆகிலும் நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் போடுறோட்டு. அதுபோல் போட்ட உடனே அவங்களுக்கு என்ன கிடைக்குது, திரளான மீன். எத்தனை அளவுக்கு மீனுன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பார்த்தோம், அந்த நெட்டை அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அலசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த நெட் என்ன ஆகுதுன்னா, த நெட் வாஸ் பிரேக்கிங். தாங்க முடியாத அளவுக்கு வந்து ஆண்டவர் வந்து அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கார். அந்த வலையெல்லாம் கிழிந்து போகிற அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூப்பிட்றாங்க. அடுத்த வசனம் படிக்கிறேன். ஸோ தே signaled out to their partners in the other boat to come and help them, and they came and filled the boats so that they began to sink, even the boats. அந்த அதுவும் படிச்சிருங்க, 7th வசனம். அப்பொழுது மற்ற படவில் இருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகும் வந்து அது அமிழத்தக்கதாக, அது வந்து சிங்க் ஆகுது, அது வந்து கடலில் மூழ்கி போகிற அளவுக்கு அவ்வளோ வெயிட் ஆகுது. 2 boats full of fishes, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் அன்றைக்கு வந்து பீட்டருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ எப்பெல்லாம் வந்து ஆண்டோட வார்த்தை கேட்டு அது பிரகாரம் நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதோட ஆசீர்வாதமே இது போல் ஒரு ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங்காக இருக்கு. ஆனால் இந்த டைமில் வந்து பீட்டர் என்ன சொல்கிறாரு பாருங்க, Luke 5:8, when Simon Peter saw it, he fell down at Jesus' feet and saying, "Depart from me, for I am a sinful man, O Lord." சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இப்போ சைமனுக்கு என்ன ஆச்சு பாருங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுறோம், நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் இந்த டைமில் வந்து ஆண்டோட சொல் பிரகாரம் கேட்ட பிறகு அந்த போட்ஸே சிங்க் ஆகிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு மீன் கிடைக்குது. ஆனால் இங்கே பீட்டருக்குள்ளே என்ன நடக்குது பாருங்க. பீட்டர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே, நான் எப்படியாப்பட்ட மனுஷன், பாவியான மனுஷன், ஐ ஆம் அ சின்ஃபுல் மேன், டிபார்ட் ஃப்ரம் மீ, நீர் என்னை விட்டு கடந்து போகும். ஸோ பீட்டருக்கு என்ன ஆச்சு அன்னைக்கு, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பீட்டருக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, இங்கே 2 காரியம் நடக்குது. அவர் உணர்ந்து கொண்டார், அந்த கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறாரு, நீ வந்து ஒரு பாவியான மனுஷன், உன் முன்னாடி நிற்கிறவர் அவர் வந்து தேவன், அவர் வந்து ஒரு பரிசுத்தமான தேவன். This is the way to get saved. இது வந்து ஒரு ரட்சிப்பின் வழி. அந்த நாளில் அந்த பீட்டர் வந்து அந்த போட்டு நிரம்புந்து அந்த பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவன் மனசளவில் அவன் வந்து தெரிந்து கொண்டா, யார், ஹூ இஸ் திஸ் ஜீசஸ், அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கார்பெண்டர் அல்ல, அவர் வந்து கிங் ஆஃப் கிங்ஸ், அவரோட லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், அவர் வானத்தையும், இந்த மீன்கள் எல்லாம் நேற்று நைட் எங்கே போச்சு, இன்னைக்கு வந்து ஆண்டவர் சொன்ன உடனே அவ்வளோ மீன் எல்லாம் வந்து நெட்டில் வருது. அப்போ இவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் அல்ல,
he is not an ordinary man. அன்றைக்கு பீட்டர் வந்து அது ஒன்றுந்தான். அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே டிபார்ட் ஃப்ரம் மீ ஃபார் ஐ ஆம் a sinful man. தொடக்கத்திலே நான் என்ன சொன்னேன்னா, அந்த திரளான ஜனக்கூட்டம் வந்தாங்க. நீங்கள் ஒரு காரியம் கவனிச்சு பாருங்க, திரளான ஜனக்கூட்டத்துக்கு ஆண்டவர் வந்து அன்னைக்கு போதர்க்கம் பண்ணார், டீச்சிங் பண்ணார். ஆனால் ஒரு மனுஷன் அன்னைக்கு தொடப்பட்டான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, மல்டிடியூட்ஸ்க்கு ஹியூஜுக்கு திரளான ஜனக்கூட்டத்துக்கு ப்ரீச் பண்ணுறது பெட்டரா இல்லை 1-to-1 எவாஞ்சலிசம் பெட்டராட்டு. அன்றைக்கு நான் நினச்சேன், திரளான ஜனக்கூட்டத்துக்கு ப்ரீச் பண்ணுறது தான் நல்லது, எவ்வளோ பேருக்கு வார்த்தை போகுவான். ஆனால் இந்த போர்ஷனில் நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்க, ஆண்டவரோட வார்த்தைகள் யாரை தொட்டுச்சு பாருங்க, பீட்டரை தொட்டுச்சு. அவர் சொல்கிறாரு, நான் பாவியாக மனுஷன் ஆண்டவரே, என்னை விட்டு அகன்று போக அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல கூட நம்ம படிக்கிறோம், நான் பாவியாக என்மேல் நீங்கள் கிருபையாக இருங்கன்ற அந்த ஆயக்காரன் சொல்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சால்வேஷன் அப்படின்ட்டு இங்கே பார்க்குறோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது நம்ம படிக்கலாம். லூக் 5:10-11. ஸோ தேவர் வித் ஜேம்ஸ் அண்ட் ஜான் சன்ஸ் ஆஃப் ஜெபடி who were partners with Simon, and Jesus said to Simon, do not be afraid, from now on you will catch men. So they had brought their boats to the land. They forsook all and followed him. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவும் குமாரராகிய யாக்கோபுவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு அவங்களுக்கு பின் சென்றாங்க. They forsook all and followed him. இங்கே தான் இருக்குது. நம்ம அநேக முறை உலக பிரகாரமான பல காரியங்களுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். And திடீர்னு all of a sudden promotion is coming, increment is coming, and as if we are thinking that எல்லாமே செட்டில் ஆச்சு. Peter that day did not start a fishing company. Peter fishing company அவர் ஆரம்பிக்கல. ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு ஹல்லேலூயா சொல்லி, ஆண்டவரே you have blessed my efforts ன்ட்டு ஒரு பெரிய ஹல்லேலூயா அன்னைக்கு போடல. அவன் மனசால அன்றைக்கு குத்தப்பட்டான். He was convicted that he is a sinful man and he needs a savior. பாவியான இந்த மனுஷனுக்கு ஒரு மீட்பர் வேண்டும், ஒரு ரட்சகர் வேணும்ட்டு அன்றைக்கு பீட்டர் உணர்ந்தான். அதுபோல உணர்ந்தவன் தான் ஆண்டவருக்கு வந்து ஒரு சீஷன் ஆனான். அதுபோல சீஷன் ஆனவன் தான் இன்னைக்கு வந்து ஊழியக்காரன் ஆனான். அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸை அப்படியே விட்டுட்டு அவங்க வந்து கவுண்ட் பண்ணல. இருங்க ஆண்டவரே கொஞ்சம் வித்துட்டு வந்துடுறோம், இருங்க ஆண்டவரே கொஞ்சம் இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு வந்துடுறோம். நோ, இம்மீடியட் ஒபீடியன்ஸ். உடனே அவங்க என்ன பார்க்குறாங்க, அவங்க வந்து ரட்சகரை பார்த்தாங்க, அவங்க சேவியரை பார்த்தாங்க, அவங்க மீட்பரை பார்த்தாங்க. ஆவியானவர் அவங்களுக்கு கரெக்ட் ரெவலேஷனை கொடுத்தார். இமீடியட்லி தே ஃபர்சோக் ஆல் அண்ட் ஃபாலோட் ஹிம். உடனே அவங்க கர்த்தருக்கு பின்பற்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதுதான் இன்னைக்கு பார்க்குறோம். ஆவியானவர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாரு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வேர்ட் ஆஃப் காட். எவ்ரிபடி த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் சொன்னேன். பீப்புள் ஷுட் ரிசீவ் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை மேலே ஒவ்வொரு ஜனங்களுக்கு வந்து தாகமாக இருக்கணும். தொடக்கத்தில் அவங்க எப்படி போகிறாங்கன்னா ஆசையாக போகிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வசனம் படிக்கும் போது திரளான ஜனக்கூட்டம் வந்து இயேசுவை மல்டிடியூட் pressed about him அப்படின்ட்டு இருக்கு. அவங்க சும்மா ஒரு கேஷுவலாக போகலை, சரி இன்னைக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படி போல. they were eager to learn. அவங்க வந்து அந்த இன்னும் சொல்லி கொடுக்குறாரு இன்னைக்கின்ட்டு அவங்க ஆசையாக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது என்னன்னா, தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள ரிச்சாக இருக்க வேண்டும், வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நம்ம வார்த்தைகள் படிக்க 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 we should receive the revelation.
இதே மனுஷி மீட்டிங்கில் நமக்கு ஒரு வாட்டி கேத்ரின் அவங்க சொன்னாங்க, we should conceive the word of God. நம்ம கன்சீவ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த குட் ஹெல்தி பர்த் வரும். ஸோ நம்ம வார்த்தை படிக்கும் போது நமக்கு ஒவ்வொரு வார்த்தை ஒரு வெளிப்பாடாக இருக்க வேண்டும். இந்த வெளிப்பாடு, இந்த வார்த்தை வேர்ட் ஆஃப் காட் போன உடனே அன்றைக்கு திரளான ஜனக்கூட்டத்தோடு சேர்ந்து பீட்டர் கூட அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தைகளை கேட்குறாரு. வார்த்தை கேட்ட பிறகு பீட்டருக்கு என்ன வருது, விசுவாசம் வருது. விசுவாசம் அவருக்கு என்ன கொடுக்குது, அந்த ஒரு குற்ற மனசாட்சி கொடுக்குது. ஹீ நீட்ஸ் சேவியர், ஹீ நீட்ஸ் சால்வேஷன். அவருக்கு ரட்சிப்பு வேணும்ட்டு அவர் உணர்ந்துறார். ரட்சிக்கப்பட்ட அவர் வந்து கிறிஸ்துக்கு சீஷன் ஆகிறார். சீஷனான அவர் பின்தொடர்கிறார். பின்தொடர்ந்து அவர் அநேகருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக அவர் இருக்கிறார். நமக்கு தெரியும் ஆக்ட்ஸ் சாப்டர் 3 பீட்டர் வந்து முத பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திரும்ப 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய சபை உருவாகுச்சு. ஸோ இது எப்படி ஆச்சு, அன்றைக்கு வந்து அவங்க அந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸை பொருள்படுத்தாதபடிக்கு அவங்க வந்து ஆண்டவரை பின்பற்றி போனாங்க. இன்றைக்கு வந்து இந்த மனுஷி கூட்டத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, வேத வசனம் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம். அன்றைக்கு பெரேலாட்டி நமக்கு சொன்னாங்க, how are we receiving the word of God. நம்ம வார்த்தையை எப்படி கேட்குறோம். ஏதோ திரும்ப 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 நான் அதே வசனம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இல்லை, ஒவ்வொரு வசனம் என்னோட பேசி கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது, அதுதான்